இப்போ இன்னைக்கு என்னென்ன சீமான் மேலே விமர்சனங்கள் வைக்கிறார்களோ அதே போல விமர்சனங்கள் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மேலேயும் வச்சுருக்காங்க. இவன் ஒரு கோமாளி, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ லைட்டு கண்டுபிடிக்க போகிறானா. இவங்க இப்போ பொதுமக்கள் ஆகியம் இல்லாமல் அவர் கூட இருக்கிற அறிஞர்களும் இதை தான் சொன்னாங்களாம். ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு விடாமுயற்சின்னு போகிறான். இந்த தற்கொலை கூட்டம் இதுதான். அவங்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறாங்க தம்பி, ஏதாச்சும் ஒரு புரணி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக. அது மாதிரி தமிழனுக்கு நீ கொடுத்து பாரு பதவியை, ஆட்சியை, அதிகாரத்தை நீ கொடுத்து பாரு, அங்கே தொடநடைங்க உச்சா போயிடுவாங்க. புரியுதுங்களே? அங்கே தமிழ் அண்ணன் சீமான ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாலே தன்னால் சற்று கிளம்பும். புரியுதுங்களே? இப்போ இருக்கிற தற்கொலை கூட்டம் உள்ள எங்களுக்கு உள்ளே தண்ணிக்குள்ளே ஆள போய் எந்த இடத்துல இது வச்சுருக்கு, நாங்கள் அதெல்லாம் ஆராயறதுக்கு எந்த டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்களே. எங்களுக்கு டெக்னாலஜியாக வேண்டாம், தன்னால் கதவு திறக்கும், தன்னால் கதவு மூடும். அண்ணா அடிக்கடி சொல்லுவார், சீமான் அண்ணன் சொல்லுவார், வென்றவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, இடையில விமர்சித்தவனுக்கு வரலாறு கிடையாதுன்னு சொல்லுவார்.